இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, ஒரு சப்ளை செயின் மேனுஃபேக்சரிங் சப்ளை செயின் இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய ஒரு பேசிக்கான ஒரு 5 கொஸ்டின்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்கு எப்படி நம்ம வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, ஜென்ரலாக கேட்குற கொஸ்டின், உங்களுடைய சப்ளை செயினுக்கும் லாஜிஸ்டிக்ஸ்க்கும் பேசிக்காக இருக்கிற என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னோடனே வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை செயின் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. அட் த சேம் டைம் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவில் பர்ச்சேஸ் அப்படின்னாலே அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளை செயின் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. பட் தட் இஸ் நாட் த ட்ரூ. அதாவது என்னென்னா, இப்போ இன்கேஸ் வந்து லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, தட் இஸ் ஒன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். அது வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை செயின் கிடையாது. சப்ளை செயின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, தெர் ஆர் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் சப்போர்ட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் தேர். பட் இருந்தாலும் இது ஒரு ஜென்ரலான ஒரு ப்ராசஸ் ஃப்ளோ. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சேல்ஸ் ஆர்டர் புக் பண்ணுவாங்க, அதுக்கு அகேன்ஸ்டாக பிளான் பண்ணுவாங்க, தென் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. பர்ச்சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, தென் அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் வந்து இன்னோஸில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, தென் லாஜிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் பண்ணி டிஸ்பேச் பண்ணுவாங்க. ஸோ லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். பட் சப்ளை செயின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எண்டு டு எண்டு ப்ராசஸ். ப்ளீஸ் கீப் இட் இன் மைண்ட். அதை பேஸ் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொஸ்டினாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ளூ வைப் எஃபெக்ட் அப்படிம்பாங்க. ப்ளூ வைப் எஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் கேள்விப்பட்டிருப்போம், கரெக்ட்? எங்கேயோ நடக்கிற ஒரு எஃபெக்ட்னால வந்து ஒரு சேஞ்சஸ்னால வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் பண்ணும். அதே போல் தான் இப்போ இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்மளுடைய இதை பொறுத்தவரை ஒரு கஸ்டமர் ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கஸ்டமர் ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னம்னா, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்மளுடைய ஃபேக்டரியில் இருக்கிற இன்வென்ட்ரி எல்லாமே அஃபெக்ட் ஆகும், கரெக்டாக? இதே இது வந்து நம்ம வந்து ஒரு ஃபினிஷ் குட்ஸாக மாற்றிட்டோம், கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா, நம்ம வந்து மேன் பவர் யூஸ் பண்ணியிருப்போம், பவர் யூஸ் பண்ணியிருப்போம். தெர் ஆர் லாட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் இந்த இடத்துல. இப்போ இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸஸாக வந்து பிஓ போட்டிருப்போம் நம்மளுடைய சப்ளையருக்கு, தென் பிஓ எல்லாம் நம்ம கேன்சலேஷன் பண்ண சொல்லணும். அது மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். இப்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ளையர் டைரெக்டாகவே அஃபெக்ட் ஆகிருப்பாங்க, கரெக்ட்? பிஓ போட்டோம்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களுடைய ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நம்மளுடைய சப்ளையரும் வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் ஆகிருப்பார். சப்ளையர் மட்டும் இல்லாமல் அவருடைய சப்ளையரும் அஃபெக்ட் ஆகிருப்பார், கரெக்ட்? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சப்ளையுடைய இன்வென்ட்ரி. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கஸ்டமர் ஆர்டர் கேன்சலேஷனால் திஸ் என்டையர் ப்ராசஸுமே வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் ஆகிருக்கும். பட் நீங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா, ஓகே, திஸ் இஸ் த ப்ளூ எஃபெக்ட்டுங்கிறது. பட் இது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறது? ஓகே, இப்போ இன்கேஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம் யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து கஸ்டமரே வந்து வி கேன் ட்ரை டு கன்வின்ஸ், ஓகே நீங்கள் கேன்சல் பண்ண வேண்டாம், மேபி நீங்கள் வந்து போஸ்ட்போன் பண்ணிக்கோங்கன்னு சொல்லலாம். இப்போ நம்ம சப்ளையருக்கு ஆர்டர் போட்டிருந்தோம்னா நம்ம வந்து என்ன ரெக்வஸ்ட் பண்ணலாம், இந்த பிஓ எல்லாமே கேன்சல் பண்ண முடியுமான்னு கேட்கலாம். இன்கேஸ் கேன்சல் பண்ண முடியாதுன்னா அட்லீஸ்ட் we can postpone. Okay, this is how we can handle the blue wave effect அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இந்த இருக்கிற சினாரியை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதை நீங்கள் எப்படி how you are going to minimize the effect, அதுதான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். என்னென்ன ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து இது பண்ணுவீங்க. ஸோ இன்டர்வியூட இன்ட்ரெஸ்ட் பார்ட் என்னவாக இருக்குன்னா, நீங்கள் என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுறீங்க இந்த எஃபெக்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, மினிமைஸ் பண்ணுறதுங்கிறது தான் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பார்ட்டாக இருக்கும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஹவு டு ஹேண்டில் த ப்ளூ வைப் எஃபெக்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர். இங்கே நான் வந்து ஒரு ஜென்ரலாக இருக்கிற ஒரு 5 இது போட்டுக்கிறேன். பட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்டையராக வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல எவ்வளோ இன்னும் ஃபர்தராக இருக்கிற கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் வந்து நான் வந்து எப்படி ஃபார்முலேட் பண்ணுறது, அதை எப்படி ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணுறதுங்கிற சொல்கிறேன். பட் திஸ் இஸ் தி ஜென்ரல் ஐடியா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா OTIF, அதாவது ஆன் டைம் இன்ஸ் ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா OTIF. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி டர்ன், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் டிவைடட் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி. இன்வென்ட்ரி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கிரிட்டிக்கல் இன் எனி இண்டஸ்ட்ரி பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரி இஸ் சஃபரிங் டியூ டு திஸ் higher inventory. Okay, so monitoring inventory turn is one of the most important job. If you are a planner or supply chain, whoever it is, this is one of the most important. So cost of goods sold divided by average inventory. Next வந்து பார்த்தீங்கன்னா fill rate. அதாவது எனக்கு வந்து 100 ஆர்டர்ஸ் இருக்குது, நான் இந்த ஆர்டர்ஸில் எவ்வளோ நான் டெலிவரி பண்ணியிருக்கேன் அந்த பிளானில் இருந்து அப்படிங்கிறப்போ, இன்கேஸ் நான் வந்து 80 ஆர்டர்ஸ் நான் டெலிவரி பண்ணியிருக்கேன் அப்படின்னம்னா, ஸோ 80% இஸ் அவர் ஃபில் ரேட். ஃபோர்காஸ்ட் அக்யூரசி பொறுத்தளவில் எனக்கு மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பிகாஸ் ஐ டோன்ட் பிலீவ் ஃபோர்காஸ்ட் பிகாஸ் திஸ் இஸ் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். பட் எனிஹவ்
some of the companies still depends on forecast, safety stock, all those things. இப்போ in case வந்து நம்ம வந்து இது எப்படி ஃபார்முலேட் பண்ணுறதுன்னா ஆக்சுவல் டிமாண்ட், என்னுடைய ஆக்சுவல் டிமாண்ட் மைனஸ் நான் எவ்வளோ ஃபோர்காஸ்ட் பண்ணியிருந்தேன் டிவைட் பை என்னுடைய ஆக்சுவல் டிமாண்ட் மல்டிப்ளை 100 போட்டிங்கன்னா திஸ் இஸ் நம்பர் ஆஃப் பெர்சன்டேஜ். பட் ஐ வில் டெல் யூ எப்படி பண்ணுறதுங்கிறத. பட் ப்ளீஸ் while you creating forecast, please be careful because it is directly again going to affect your inventory and your உங்களுடைய மணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்டில் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ ப்ளீஸ் மோர் கேர்ஃபுல் while you answering this question, ப்ளீஸ் பி கேர்ஃபுல் திஸ் ஏரியா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ் ஆஃப் சப்ளை, அதாவது நம்மளுடைய கெப்பாசிட்டி, நம்மளுடைய பிளான்ட் கெப்பாசிட்டி டிவைடட் பை எவ்வளோ அந்த பெர் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்ம சோல்வ் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் த டேஸ் ஆஃப் சப்ளை. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலாக இருக்கிறது தான். கைன் நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் ஐ வில் டெல் யூ இன் டீட்டெயில் ஹவ் வி ஆர் கோயிங் டு யூட்டிலைஸ் இன் ரியல் லைஃப் சினாரியோ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாலடைல் பிஸ்னஸ் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. பிகாஸ் எஸ் அப்வியஸ்லி கரண்ட்டில் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. சம்டைம்ஸ் லோயர், தென் மீடியம், ஹையர், அகைன் லோயர், தென் ஹையர். ஸோ அப்படிங்கிறப்போ எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒன்று தான். ஸோ திஸ் இஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, மேபி இஃப் யூ ஹவ் சம் டிஃப்ரெண்ட் ஐடியா, பட் திஸ் இஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. நம்ம அதாவது என்றைக்குமே ப்ராப்ளம் உள்ள, அதாவது நீங்கள் எஸ்ஏபிக்குள்ள ஒரு ஆர்டரை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ஷுட் பி வெரி கிளியர். அதாவது நீங்கள் வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட போய் நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா, my lead time is 30 days, my lead time is 45 days. So if you give me your purchase order before 45 days, then I will deliver the part. So you should be more careful because இது இப்போ இந்த volatile பிஸ்னஸ்க்காக நீங்கள் ஃபோர்காஸ்ட்டோ சேஃப்டி ஸ்டாக்கோ பிளான் பண்ணி again you are going to affect that company is going to affect. ஸோ அதனால் if you go with against the sales order, then you don't need to bother about the volatile business. volatile businessல உங்களுக்கு என்ன காம்ப்ளிகேஷன் வரலாம்? இப்போது இன்னோஸில் நம்மளுடைய மேன் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ, இல்லை நம்மளுடைய கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ, ஆர் நம்மளுடைய சப்ளையரை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மேபி சோர்ஸ் பண்ணுறது, அதை வந்து அதிகப்படுத்துறதோ, இந்த மாதிரி இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அஃபெக்ட் ஆகுமோ தவிர பணம் ரிலேட்டாக என்றைக்குமே நம்ம வந்து அஃபெக்ட் ஆக மாட்டோம். இஃப் யூ ஆர் அஃபெக்ட் யுவர் மணி, தென் யூ ஆர் கிரியேட்டிங் ஸோ மச் ஆஃப் மெஸ். ஸோ அதனால் volatile பிஸ்னஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பெஸ்ட் பாசிபிள் வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் ஆல்வேஸ் கோ அகெயின்ஸ்ட் யுவர் சேல்ஸ் ஆர்டர். ஸோ திஸ் இஸ் ஒன்லி மை பாயிண்ட். ஓகே, மை பாயிண்ட் ஆஃப் வியூ. திஸ் ஹவ் ஐ ஒர்க் வித் மெனி இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அதனால் இந்த மாதிரி ஆன்சர்ஸ் பண்ணுறப்போ பி கேர்ஃபுல். பிகாஸ் அந்த கம்பெனி வந்து என்னென்னா ஃபோர்காஸ்ட் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டயத்தில் நம்ம இந்த மாதிரி ஆன்சர் பண்ணுறப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே திஸ் கை இஸ் நாட் இந்த மாதிரி என்ன சொல்கிறது, நம்ம பிஸ்னஸ்க்கு செட் ஆக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கூட போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் யூ ஹவ் டு டெல் தெம் தட் சார் இஃப் யூ ஹேண்டில் லைக் திஸ் தென் வி கேன் ரெடியூஸ் அவர் ரிஸ்க். திஸ் இஸ் ஹவ் யூ ஹவ் டு அப்ரோச். ஓகே, எப்படி அப்ரோச் பண்ணுறங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ திஸ் ஹவ் யூ ஆர் கோயிங் வி வில் ஹேண்டில் volatile பிஸ்னஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஆர்பி அண்ட் பிளானிங் டூல். என்ன டைப் ஆஃப் இஆர்பி யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன டைப் ஆஃப் பிளானிங் டூல் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்பாங்க. I mean, you can explain them in case if you are working in SAP or Infraline or Oracle or some other ERP. So whatever ERP you are working, you just explain them. But இங்கே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா you should explain the process. Okay, people not bother about your T codes because nowadays if you are using ChatGPT or Gemini, if you type then it is going to give all the T codes. But இன்டர்வியூட இன்ட்ரெஸ்டட் பார்ட் என்னவாக இருக்குன்னா how you understand the process. For example, how you handle the sales order, then how you handle the purchase request, then how you handle the PO, how you handle the inward, how you handle the in-house production capacity. So this is how உங்களுடைய இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோர் இன்ட்ரெஸ்டட் பார்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் பிளானிங் டூல், என்னுடைய 20 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொஃபஸ்டிகேட்டடான பிளானிங் டூல் மேபி அது வந்து ரொம்ப ஹையர் சைடாக இருக்கும், இல்லாட்டா நம்ம பிஸ்னஸ் எது சம்மந்தமே இல்லாமல் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அசம்பிளி இண்டஸ்ட்ரி வி பிளான் டிஃப்ரெண்ட், பட் மெஷினிங் இண்டஸ்ட்ரி வி பிளான் சம்திங் டிஃப்ரெண்ட், ரைட்? ஸோ இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிரியேட் பண்ணது விசாயா பிளானர். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடான டூல். அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் ஒர்க் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஐ work with different industries. So based on my experience, my pain, I developed this software. If you want to learn real supply chain process
If you want to learn real supply chain, then I will give you the link in the description below. This is only 299 rupees only. So you are going to get a template of my software and the process flow, how you are going to approach supply chain in manufacturing industry, all the processing step by. There are 6 steps approach there. So if you want to use my software, you can use it. I will give you the link in the description below. You can use it. Okay. So this is the general questions. In our next video, I will show you how to formulate our KPI, how to approach in the real life industries. I will show you in my next video. Until, be safe. Okay. Until then, bye bye.